அண்ணே, உங்களுடைய நெருங்கிய நண்பரும், அண்ணனுமான ரோபோ சங்கர் அவர்கள் இப்ப இறந்திருக்காங்க. ஸோ, ம். அ அ ரொம்ப நாளா சிகிச்சையில இருந்து, அதுக்கப்புறம் வந்த ஒரு விஷயம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பாதிப்ப ஏற்படுத்தியிருக்குண்ணே? இல்ல ரோபோன்ன பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு 10 வருஷமாவே தெரியும். அதுக்கு ஓகே. மேலேயே தெரியும். அ ரொம்ப நல்ல உள்ளம். ரொம்ப இன்னும் சொன்னா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உள்ளம் அவரு. எல்லாரையும் நம்பிடுவாரு. ஈஸியா நம்பிடுவாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன். அது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. பயங்கர தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சு வந்த மனுஷன். ஆனா, இந்த சின்ன வயசுலயே போவாருன்றது அது நாங்க நினைக்கவே இல்ல. ஏன்னா நடுவுல இந்த மஞ்சக்காமாலை நோயால பாதிக்கப்பட்டது வந்ததுக்கு அப்புறமும் நாங்க நெறைய சொன்னோம். இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஒழுங்கா இருங்கண்ணா, கணக்கு எதுவும் போடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகே ரஞ்சுமா, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போய் மறுபடியும் இந்த மாதிரி சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ இந்த நியூஸுக்கு சாயந்தரத்துலேருந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ நானும் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் அலோவ் பண்ணவே இல்லை. அவர் ஓகே. கொஞ்சம் இன்டென்சிவ் கேர் இருந்ததுனால அலோவ் பண்ணவே இல்லை. என்ன சொல்றதுன்னு தெரியல. புரியுதுண்ணே. ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட, லைக் உங்களுக்கும் ஆமா. உங்க உங்க ஒய்ஃப் 2 பேருக்குமே இல்ல, உங்கள வந்து ரொம்ப நிறைய பேர் தெரியும். நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க. ஏன்னா ஆ. அண்ணியும் என் ஒய்ஃபும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்கிறதுனால 2 பேரும் அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, எப்ப பாரு அவங்க கூடவே இருக்கீங்களே, எப்ப பாரு அவங்க கூடவே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. அது அது இது என்ன சொல்றது, திருஷ்டி வச்ச மாதிரி கொஞ்ச நாள் நாங்க பேசாம இருந்தோம். அப்புறமா வெளியில எல்லாம் பார்த்தா நல்லா பேசுவாரு, ஜாலியா இருப்போம். எனக்கு என்னன்னா, எப்பவுமே இந்த ரஞ்சுமா ரஞ்சுமா ரஞ்சுமா, நானும் அவரும் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒரு போட்டோ எடுத்தோம். எப்பவுமே கேட்பாரு அந்த ஷர்ட் போட்டோ அனுப்பு நல்லா இருக்கு அப்படின்னு. ஓகே. ஒரு நல்ல ஒரு மனிதர். எனக்கு என்னன்னா, நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இப்பதான் மறுபடியும் ஒரு ஒரு செகண்ட் ரவுண்ட் இன்னிங்ஸ் வரா மாதிரி இருந்தது. இப்போ அவர் இந்த மாதிரி ஆனது வந்து, அதுவும் சின்ன வயசு 46 வயசுன்றதெல்லாம் வந்து ஒரு ஏஜே கிடையாது. ஆமா, ஆமா. புரியுதுண்ணே. நான் வைஃப் பேசுறாங்க. ஆ. ஹலோ. மேம் வணக்கம் மேம். ஏன்னா இப்ப அண்ணன் பேசுனாங்க. ரொம்ப ம். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. ஸோ நீங்க உங்கள பத்தி ம். ஒரு சில வார்த்தைகள் சொன்னா நல்லாருக்கும் மேம். இது உண்மையா இல்லையான்னு கூட எங்களால இன்னும் அதை நம்பவே முடியல. என்னால நம்ப முடியல. அந்த அளவுக்கு நான் அண்ணாவோட ரொம்ப அட்டாச்சா இருந்தேன். லாஸ்ட் டைம் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட என்னை பார்க்க வரமாட்டியா அப்படின்னு கேட்டாரு. நான் வீட்டுக்கு ஓடி போனேன். என் மடியில தான் 1 மணி நேரம் படுத்துட்டு இருந்தாரு. நல்லா பேசிட்டு இருந்தாரு. நடுவுல ஷூட்டிங் அது இதுன்னு கொஞ்சம் பிஸியானாரு. அதனால வந்து எங்களாலயும் பேச முடியல. லாஸ்டா ஒரு ஈவெண்ட்ல பார்த்தேன் அவரை ஜூன் மந்த். அதுக்கு ஓகே. அங்கேயும் ரொம்ப நல்லா இருந்தாரு. பரவாயில்ல நல்லா வந்துட்டாரு. பழையபடி நம்ம அண்ணா வந்துட்டாரு. மறுபடியும் ஷூட்டிங்ல எல்லாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப லேட்டஸ்டா சன் டிவில டாப் குக் உங்களை பார்க்கும்போது கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். பழையபடி நம்ம அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் என்னால நம்ப முடியல இது ரோபோட்டா தானா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பிரியங்கா இதை தாங்கிக்கவே மாட்டாங்க நிஜமா. ஆமா. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்தாங்க. அவரு திரும்பி கம்பேக் வரும்போது எல்லாருக்குமே ஓகே அவரு மீண்டு வந்துர முடியும். ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு தங்கம். வெளியில எவ்வளவு வந்து அவர் நெகட்டிவா பேசினாலும், நெகட்டிவா என்ன பண்ணாலும் சரி, ரோபோ சங்கர் கிட்ட பழகுனவங்களுக்கு தெரியும் ரோபோ சங்கர் எப்படின்றது. புரியுது மேம். அவ்வளவு தங்கமான மனுஷன். ஓகே. மேம் இப்ப நம்மளுக்கு ஆக்சுவலா நியூஸ்ல ஒரு 2, 3 நாளா தான் வந்து சிகிச்சையில இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ல பாதிப்பு அடைஞ்சிருந்தாங்களா மேம்? இல்ல திடீர்னு அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சா மேம்? இப்ப? இல்ல இது சடனா தான் அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா அவர் ட்ரீட்மெண்ட்கான அந்த டேப்லெட்ஸ், கரெக்டா அந்த பத்திய சாப்பாடு அது எல்லாமே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. எந்த ஒரு இஷ்யூவுமே இல்ல. பட் ஓகே. அது லோ பிபி அப்படிங்கறதால, ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு மஞ்சக்காமலை வரும்போதே வந்து உங்களுடைய நீங்க எவ்வளவு ஆயில் கூடி இருக்கிறீங்களோ அவ்வளோ நாளுக்குமே வந்து அந்த மஞ்சக்காமலை உங்களோட இருக்கும்ன்றத சொல்லிதான் அமிச்சாங்க. ஓகே. பர்டிகுலரா வந்து குறிப்பிட்ட சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும். அந்த மாதிரி நிறைய பத்தியம்லாம் இருந்தார் அண்ணா. ஓகே. அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணாரு. டேப்லெட் ரெகுலரா எடுத்தாரு. எல்லாமே கரெக்டா தான் பண்ணாரு. லோ பிபி வந்தது. லோ பிபினாலதான் மயக்கம் போட்டு விழுந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷனே வந்தது. ஓகே மேம். ஆக்சுவலி எனக்கு அட்மிட் பண்ணது கூட என்கிட்ட யாருமே சொல்லல. எனக்கு தெரியாது. நேத்து மார்னிங் நான் நியூஸ்ல பார்த்துட்டு தான் நான் அவ்வளோ ஃபோன் அடிச்சேன். அப்பவும் எடுக்கல யாருமே. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன டென்ஷன்ல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுது இன்னைக்கு மேம். போலாம் நாங்க டிசைட் பண்ணி கிளம்பும் போது யாரையுமே அலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
வரவங்க எல்லாம் ரிசப்ஷனே நின்னுட்டு போயிடுறாங்க. அதனால நாங்க வந்து என்னன்றது நாங்க சொல்றோம். நாங்க இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கோம்னு தான் சொன்னாங்க. பட் ஈவினிங்க்கு மேல ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலா இருக்காரு ஓகே. அப்படிங்கிற மாரி நியூஸ் வர ஆரம்பிச்சது. அதுல இன்னும் பயம் ஜாஸ்தியாச்சு. இது மட்டும் நடக்கவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுனேன். ஆனா வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. புரியுது மேம். ஏன்னா, நீங்க சொன்னது மாரி தான் மேம். எல்லாருக்குமே இது ஒரு அதிர்ச்சியான தகவலா தான் இருந்துச்சு. ரொம்ப இளம் வயது. அது மட்டும் இல்லாம இப்ப தான் எகைன் வந்து அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகி, ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு தகவலுங்கிறது அதிர்ச்சியான தகவல் தாண்டி ஏத்துக்க முடியாத ஒரு தகவலா தான் மேம் எல்லாருக்குமே இது இருந்தது. எங்களால ஏத்துக்க முடியலப்பா. புரியுது. முடியல. இது இது பொய்யா இருக்கக்கூடாதா? இது கனவா இருக்கக்கூடாதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். புரியுது மேம், புரியுது மேம். இப்ப நீங்க அவங்க அவங்க வீட்டு சைடு இன்னைக்கு ஏதாவது பேசுனீங்களா மேம்? இதுக்கு ஐ மீன் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேசி ட்ரை பண்ணீங்களா? போய் பார்க்குறீங்களா? எப்படி மேம்? இல்ல இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஓகே மேம். ஸோ எப்படியும் ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிக்கிறதுக்கே மிட் நைட் ஆயிடும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால எப்ப எடுத்துட்டு வராங்க, என்ன பண்ண போறாங்க, இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தெரியல. நாங்க கால் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா தெரியும். புரியுது மேம், புரியுது மேம். ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய இந்த இந்த நேரத்த எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மேம்.